வணக்கம். நீங்கள் எல்லாரும் எல்லா சந்தோஷங்களும் நிம்மதியான வாழ்க்கையும் நிறைய பணமும் சுகமான வாழ்க்கையும் அமைய பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். ஐ எம் பிகேகே, யூ வித் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைய டாபிக் பணம் தங்க வைத்துக்கொள்ள யுக்தி. அதுக்கு முன்னாடி பரி ரித்து அப்படின்னு ஒரு சகோதரி, ஒரு மகள் தன் மாமியார்கிட்ட படுற கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு சொல்லணும், எப்படி வருது அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க சொன்னாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். பிரபஞ்சம்தான் உங்களுக்குள்ள ஒரே வழி. நீங்கள் என்ன பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மாமியார்கிட்ட நல்லா நடக்கிறதா, அவங்களும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதா, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் சொல்லுங்க. உங்கள் மாமியார் பேரை சொல்லி அந்த அம்மா என்னிடம் அன்பாகவும் கருணையாகவும் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய யோசனை பண்ணுங்கள். நீங்களும் அவங்களும் வெளியில் போகிற மாதிரி, ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, உங்களுடைய சாப்பாடை நீங்கள் சமைச்சதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, என்ன விஷயம்லாம் கோச்சிட்டாங்களோ அது கோபிக்காத மாதிரி அப்படி விஷுவலைஸ் ஒரு 21 நாள் ட்ரை பண்ணுங்களேம்மா. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். தினம் காலையில் எழுந்தும் இந்த விஷுவலைசேஷன் பண்ணிவிட்டு பூமிக்கு நன்றி சொல்லிவிட்டு இதை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மறுமணம் செய்ய ஒரு பெண் என்னை மறுமணம் செய்ய கேட்டிருந்தார்கள். நான் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்திக்கணும். பிரபஞ்சத்தை கேளுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு கட்ட விரும்புவார்கள். உங்கள் வீடும் கண்டிப்பாக கட்டிடுவீங்க. நான் சொன்னேன் இல்லையா, விஷுவலைஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணி அதை பார்த்து இந்த இடத்துல என்னென்ன ஃபர்னிச்சர் போட போகிறேன், இந்த மாதிரி விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கம்மா, சீக்கிரமாக வீடு வந்துடும். ஓகேயா? மற்றவர்கள் சாட்சி சொன்ன அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒருத்தருக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு அவங்க நினச்சது நடந்தது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பிரபஞ்சத்துக்கு நன்றி. இப்போ நம்மளுடைய டாப்பிக்கு வரும். பணம் சேர்க்கும் யுக்தி. நல்லா ஒரு 10 நிமிஷம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்களேன். சாதாரணமாக கோபம் வந்தாலே கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு இடமா போய் உட்காந்து மூச்சை இழுத்து விடணும். அப்படி விட்டால் தான் உங்களுக்கு அந்த நிதானம் வரும். அந்த நிதானம் வந்தப்புறம் கீழ்கண்ட இதை சொல்லுங்கள். நான் பிரபஞ்சத்தின் எல்லா ஆசைகளையும் பெற்றவள். நல்ல பண வசதியும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க தகுதியானவள். என் உடல் நலம் ஆரோக்கியம் மிக நன்றாக உள்ளது. என் குடும்பத்தினர் உடல்நலமும் ஆரோக்கியமும் மிக்க நன்றாக உள்ளது. என்னிடம் நான் செலவழித்த பணம் பல்மடங்காக பெருகி வருகிறது. அதை நான் நல்ல விஷயங்களுக்காகவே செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் இது. இந்த அஃபர்மேஷன் முடிஞ்ச உடனே சில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யணும். முதலாவதாக காசு எடுத்து வைக்கும்போது பர்ஸில் 500, 100, 200, 100, 50, 20, 10 அப்படின்னு அடுக்கி வைக்கணும். சுருட்டி போடக்கூடாது. பணம் வைக்கிற பர்ஸில் எந்த பொருள் இருக்கக்கூடாது உங்கள் பணத்தை தவிர. மேபி ஒரு லிஸ்ட் இருந்துன்னா அதை முன்னாடி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சோடனே சில்லற காசுகளை தனியாக ஒரு சின்ன பர்ஸில் போட்டு அதை ஹேண்ட்பேக்கில் வச்சுருங்க. ஒரு சின்ன பேப்பரில் என்னிடம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறது, நான் செலவழிக்கும் அனைத்து செல்வமும் என்னிடம் பல மடங்காக திரும்பி வருகிறதுன்னு சொல்லி அந்த துண்டு பேப்பர் அது உள்ளே போடுங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பச்சை துணியில் வச்சு ஒரு நூல் போட்டு கட்டியோ இல்லை ரப்பர் பேண்ட் பட்டியோ அந்த பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அது ஒன்றை தவிர வேறு எதுவும் அது உள்ளே இருக்கக்கூடாது, காசு பணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எழுதுறது ஒரு நீட்டான பேப்பரில், சின்ன பேப்பரில் எழுதி அப்படியே சுருட்டி போடாதீங்க, மடக்கி போடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ள ஓரமாக வச்சுடுங்க. ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு காசு வைக்கிறீங்களே அதில். அதே மாதிரி பணத்தை எடுத்து செலவழிக்க கொடுக்கும்போது ரொம்ப நன்றி, இத்தனை நாள் எங்கிட்ட இருந்திருக்கு, சீக்கிரம் திரும்பி வா, என்ன சொல்லணும், காசு கிட்ட ரொம்ப நன்றி, சீக்கிரம் திரும்பி வா அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இது ஒரு பரிகாரம், இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்? உங்களுக்கு ஒரு நோட் புக் எடுத்து முதல்ல எழுதுங்க. நான் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இப்போது என்னிடம் மிகுந்த பணம் இருக்கிறது. நான் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இப்போது என்னிடம் மிகுந்த பணம் இருக்கிறது அப்படின்னு போட்டுட்டு 21 முறை எழுதுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்டமான ஏழு விஷயங்கள் சொல்லிடுங்க. பணம், செல்வம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் பணத்தை சம்மந்தமாக காசு, அந்த மாதிரி லைனாக என்ன பண்ணணும். பணம் என்னிடம் நிறைய இருக்கிறதுன்னு 21 தரம், 7 தரம், 7 நாளைக்கு எழுதுங்க. அடுத்தது செல்வம், பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது இப்போது 7 நாளைக்கு எழுதுகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, செல்வம் மிகுந்து காணப்படுகிறது என்னிடம் இப்போது 7 நாளைக்கு எழுதுகிறோம். இன்னொரு வேறு இன்வெஸ்ட்மெண்ட், நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது 7 நாளைக்கு எழுதுகிறோம். இந்த மாதிரி 7 வார்த்தையை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன 7 வார்த்தை சொன்னீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் தெரிஞ்சுக்கணும் 7 வார்த்தை. 7 நாளைக்கு 7 வார்த்தையும் எழுதி முடிச்சு பாருங்கள். நீங்கள் 7 நாள் ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா 7 நாள். இப்போது இருக்கிறது, ஆல்ரெடி இட் இஸ் வித் யூ நவ் அப்படியே நீங்கள் எழுதும்போது என்ன ஆகிடும்னா, அந்த ப்ரெசன்ஸ்லேயே வந்துடுவீங்க. ஸோ அது ஒரே நோட்புக்கில் எழுதணும், முடிஞ்ச வரைக்கும் ஒரே பேனா யூஸ் பண்ணணும், ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நேரத்தில் எழுதணும். 10 மணிக்கு இன்றைக்கி எழுதுனீங்கன்னா நாளைக்கு காத்தால 10 மணிக்கு எழுதணும். அந்த ப்ளூ கலர் பேனால் எழுதிங்கன்னா அது அந்த நோட்புக் எழுத அதே நோட்புக் அதே இடத்துல வச்சிடணும். இதுதான் சூட்சமாக. அது என்னென்னா, எதுக்கு அதே நேரம் அதே இடம் அதே விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அதில் இருக்கிற அக்கறை, your concentration, your focus will be on that. அதை ஃபோக்கஸ் பண்ணியே நீங்கள் செய்யணும். அந்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகிடும், அது நடந்துடும். நீங்கள் இந்த துண்டு பேப்பரும் இந்த விஷயமும் இந்த பச்சை கலப்பரும் இதே போய். இன்னொரு விஷயம், உங்களால் முடிஞ்சேன்னா தினம் ஒரு 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா எடுத்து தனியாக வச்சு எடுத்து செலவழிக்கக்கூடாது. மாத கடைசியில் 20 ரூபா வச்சு 600 ரூபா சேர்ந்துடும். அந்த 600 ரூபாயை நாய்க்கு ப்ரெட்டு வாங்கி கொடுத்தோ, இல்லை 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோ, ஒரு பசுவுக்கு பச்சைப்பயிறு வாங்கி ஊற வச்சு கொஞ்சம் வெல்லம் போட்டு அது கொடுத்தோ, அந்த காசை அப்படியே தர்மத்துக்கு செலவழி. மாதத்துக்கு ஒரு நாள். ஆனால் தினம் நீங்கள் அந்த 20 ரூபா காலையில் எழுந்துக்கிறீங்க, எந்த செலவும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 20 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து வைங்க. உங்களால் முடிஞ்சது சக்தியான சாரம். அதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தர்மத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், பர்சனலாக யூஸ் பண்ணவே கூடாது. பசு, நாய், மனிதர்கள், பறவைகள், இந்த மாதிரி 4 வகையான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணினா உங்களுக்கு செல்வம் சேர்ந்துடும், உங்களை விட்டு நீங்காது, திரும்ப வந்துடும். என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இடையத்தை உட்காந்து ஒரே நேரத்தில் ஒரே பேனாவே ஒரே நோட்புக்கில் நீங்கள் வச்சு 7 தரம் அந்த 7 பணத்தை சம்மந்தப்பட்ட 7 வார்த்தை, செல்வம், பணம், வேறு என்ன சொல்லலாம் பாருங்கள். எனக்கு இது 2 தான். காசு என்னிடம் மிகுதியாக இருக்கிறது என்று, இப்போது என்னிடம் காசு மிகுதி, அப்படி சொல்லி எழுதி முடிங்க. கண்டிப்பாக இந்த 49 நாள் முடியும் போது உங்களுக்கு தானாக காசு வந்துகிட்டே இருக்கும். செலவழியும் ஆனால் வந்துடும். காசை கொடுக்கும்போதும் நன்றி சொல்லி கொடுங்க. ஓகேயா? அடுத்த நல்ல ஒரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.